நேரா போனாக்கா ஆர்டிசி ஓடுற டிரைவர் தானே சரிடா நாளைக்கு சம்மன் தர போறாங்க நான் போய் சம்மன் வாங்கிட்டு போச்சு பாரு வண்டி வச்சு பாரு வேன்ல இறந்து வீட்டுக்கே வரல அப்புறம் என்ன தேடல நீ நான் எங்க அது போற இருந்து நான் போய் தேட மாட்டேன் நான் எங்க தேடுதா போந்து அதே மாதிரி நாளும் பூச்சுவோம் நாலு பேர் உட்காந்துக்கிற இடத்துல இதெல்லாம் கஷ்டங்கடா உண்மையா வெளிப்பட பேசு இங்க எந்த நோவும் வராது இங்க அடிக்கடி வச்சுக்கோ அதான் ஆர்டர் டாக்கணும் சரி இறந்திருக்கட்டும் ஒரு பெண்ணளவுல சபலாடி வந்திருக்கின்ற ஒரு ஆண்மகன் எப்படி பேச வேண்டாம் எப்படி வடக்கமா பேசணும் அடுக்கடமாவா ஆம்பளை அடக்கடமா பேசணும் பொம்பளாடா நாங்களா ஆமா ஆகட்டும் நாங்க ஆம்பளைங்க அடுக்கடமா நைட்டு 7 மணிக்கு வீட்டுல பாத்துக்கிறோம் வீட்டுல பாத்துக்கிறீங்களா நீ என்ன பண்ணுதியமா பொம்பளைங்க என்ன செய்யணும் நைட் 2 மணி வரையும் தெருவுலயே ரவுண்ட் அடிச்சிரு ஏன் அதான் நாடு உருப்படும் எப்படி அவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு சமுதாயத்துல பெண்கள் எப்படி நடந்து தெரியுமா எப்படி நடக்கணும் நான் சொல்றேன் கேளு சொல்லு தெருமணி போகும்போது நீ எவ்வளவு தலையை குடி நடந்து பாரியோ குடிஞ்சு நடக்கிறனும் அவ்வளவு நான் ஆம்பளை தலையை நிமிந்து நடப்போம் நடப்பீங்க நீ நிமிந்து நடந்தீங்க நடந்தா நாங்க அடுப்புல தலையை ஊட்டுவோம் ஒரு ஆம்பளை பிறந்து அடுப்புல தலையை வர்ற வெக்கமால உனக்கு வேற வழியில எங்களுக்கு ஏன் வெய் கிடையாது பெரிய சொல்லிட்டு போயிட்டாங்க என்ன சொன்னாங்க ஆவதும் பெண்ணாலே மனுஷன் ஐவதும் பெண்ணாலே ஆமா வாய்வதும் பெண்ணாலே அவனும் தாய்வதும் பெண்ணாலே எல்லாமே உள்ளங்கைக்குதியா தாய்களே அப்படி பொம்பளைங்க கையில என்ன கடை உள்ளங்கையில நடக்குது அப்படியே ஒரு ஆம்பளை ஒரு பெண் கையில தாலி கட்டுறாரு தாலி கட்டி அவன் 100 வருஷம் சந்தோஷம் வாழறானாக்கா அந்த குடும்பத்துல யாரு காரணம் புறம்போக்கு இது தெரியாதவா இவ்வளவு ஆளாயிட்டுக்கிற போட்டா சொல்லு ஒரு குடும்பத்தில் ஒரு ஆம்பளை ஒரு பெண் கைத்துல தாலி கட்டி சந்தோஷமா வாழறாருன்னா இந்த உட்காந்துக்கிறாங்க பாத்தியா பொம்பளைங்க அவங்களும் சரி நானும் சரி எங்களாலதான் ஆம்பளைங்க 100 வருஷம் சந்தோஷமா வாழறீங்க சரி அதே ஆம்பளை தாலி கட்டி 100 நாளே தூக்கு மாட்டி சேர்த்து போறான் இது யாராடா அது எனக்கு தெரியாதுப்பா அப்போ 100 வருஷம் வாழ்வது மட்டும் நீங்க தெரியும் ஏன்டா தாலி கட்டமா 100 நாளே தூக்கு மாட்டான் இது காரணம் தெரியாது அது காரணம் நீங்க தான் எப்படி ஆக முடியும் ஒரு பெண்ணளவள் ஒரு ஆண்மகனை திருமணம் செய்து கொண்டால் நம்ம கணவர் 100 வருஷம் சந்தோஷமா வாழணும் நம்ம பூவும் பொட்டுமா நிலத்திற்கு போய் சாமியை போய் கும்பிடுவோம் 100 நாள் கொள்றதுக்கு ஒரு ஆம்பளை கட்டிக்காங்க நீ சொன்ன உண்மையான வார்த்தை கணவனே கண் தெய்வம் வாழ்ந்தாங்க பெண்கள் எப்போ 50 வருஷத்துக்கு முன்னந்த பொம்பளை எப்படி தான் இருந்தாங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆமா 50 முன்ன பொம்பளைங்க கணவரை பார்த்த கணவர் தூய்ந்த ஒரு சரிமா இந்த தாலி எடுத்து இப்படி புடிச்சுன்னு கடவுளே என் கணவர் நீண்ட ஆயுசை கொடு ஆமா என் தாலி எப்ப நிலைத்திருக்கணும் வீடியோ தூங்குறாரு அவர் காலு பெரியவர்ல தாயை தொட்டு நம்ம 2 கை ஒத்தினு இப்படி போட்டு காலங்கள் 50 வருஷம் முன்ன குடிச்சாமா இப்ப இருக்கிற பாம்பனி அப்படி கிடையாது அப்படி இல்ல இப்ப என்ன பண்றோம் நாங்க ஆம்பளை கண்ணு வயசுல கண்ணா மூணா போதும் முட்டை போறோம் நான் கண்ணு தாலி பாத்ரூம் எடுத்துதால நீ பாத்ரூம் மேல வெச்சல போறோம் பொம்பளைக்கு போய் தாலியா அடி கட்டி கரு அடி வேப்பத்துல வேகாத போண்டாவே உன் தலை அதுல நெத்தி போல உன் நெத்தி மிட்ட சுத்தி உன் கண்ணு நாட்டோட பண்ணு உன் மூக்கு சீக்கட கேக்கு உன் பல்லு பாதி ரோடு ஜெண்டி கல்லு பாதி ரோட மட்டும் சொல்லாத இப்ப கூட நல்லா இருக்குது ரோடு ஆமா புஞ்சா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தங்கராஜ் மாமனும் நானும் கோவர்தனும் இந்த இடத்துல நாம ஆடாது கூத்து கிடையாது அப்படிக்கு நேரத்தில் இந்த ரோட்ல வந்தோமானா 5 வருவோம் நந்தனு ஒரு கல்லுல பெருசு இருக்குண்டா ஜெல்லி அங்க ஆட்டோ தரது பிரச்சனை இது இருந்தா டேடே நந்தே வரணும் ஆட்டோ வச்சன ஆட்டோக்கார ஐவ வந்தோம் நாம ஆட்டோ 200 ரூபாய் கேட்டு பண்றோம் வீட்டுல நந்த தான் இருக்கு இது பால் மாதிரி அப்படிக்கு நேரத்தில் சரி ஒரு பெண்ணளவள் சபனாடி வந்திருக்கின்றேன் நான் யார் எந்த நாட்டை சேர்ந்தவள் என் பேர் என்ன ஊர் என்ன யாரோட மனைவி ஏதாச்சும் தெரியுமா தெரியுமா சொன்னார் தெரியும் சொல்ல விட்டா தெரியாது விளக்கமா சொல்றக்காத வீட்டுக்கு அப்படியா அம்மா சந்தானக்காரன் ನೆಮಿಲಿ ಅವರು ಸತ್ರವಾಡ ಊರ್ ಕೊಟ್ರೆ
தாடமில்லே மச்சான் ஒண்டுகுனாரண்ணா கலமவிதே என் சரியே అర్జున్ గట్టి గారు మరి తప్పగా తప్పించినారు సపరేట్ నమస్కారం అది కింద పోతానా ಒಂದ ಇಂಕನರ ವೇಸ್ಟ್ ಅಂತ